ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்மி சமையல். இன்னைக்கு நம்ம சேனலில் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். இஃப்தார் டைமில் நோன்பு திறக்கிறதுக்காக நல்ல கலர்ஃபுல்லாக சில்லுன்னு வாயில் வச்சதும் கரையக்கூடிய 2 வகையான புடிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இஃப்தார் நேரத்துக்குன்னு மட்டும் இல்லாமல் இந்த வெயில் காலத்துக்கும் ஏற்ற மாதிரியான ஒரு சூப்பரான சம்மர் ரெசிபி தான் இது. ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய போகிறது நல்ல கலர்ஃபுல்லான ரொம்ப ஈஸியான புடிங் ரெசிபி தான். இந்த பாத்திரத்தில் நான் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி ஓரளவுக்கு சூடானதும் நான் இன்னைக்கு 7 கிராம் அளவுக்கு அகர் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது உள்ளே சேர்த்துக்கிறேன். இந்த அகர் நல்லா கரையணும். இது 2-3 நிமிஷத்தில் நல்லா கரைஞ்சிரும். உங்ககிட்ட அகர் பவுடர் டைப்பில் கிடச்சிதுன்னா நீங்கள் அதையே கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ரெடிமேட் ஜெல்லி பவுடர் கிடைச்சாலும் நீங்கள் அதில் கூட ஜெல்லி செஞ்சுக்கலாம். நான் இன்னைக்கு இந்த அகர் வச்சு தான் செய்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இது கூட நான் 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த அகர் சுகர் எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் 3 கிளாஸ் ட்ரே வச்சுருக்கேன். இதில் நம்ம ரெடி பண்ண அகரை ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி 3 கலரில் ஜெல்லி பண்ண போகிறதுனால 3 ட்ரே வச்சுருக்கேன். உங்களுக்கு எத்தனை கலர் வேணுமோ அதை பொறுத்து நீங்கள் பிரிச்சுக்கோங்க. இப்போது இதில் நான் கொஞ்சமாக ரெட் ஃபுட் கலர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். ஸோ இது நமக்கு ரெட் கலர் ஜெல்லியாக வரும். இந்த ட்ரேயில் நான் கொஞ்சமாக க்ரீன் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். ஸோ நமக்கு க்ரீன் கலர் ஜெல்லி கிடைக்கும். அடுத்ததாக இதில் பிங்க் கலர் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இந்த கலர் தான் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன கலர் விருப்பமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இது 2 மணி நேரத்தில் நல்லா செட் ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜெல்லி இந்த மாதிரி நல்லா செட் ஆயிருச்சு. இதை குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை வேணும்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு சில்லுன்னு ஆனதுக்கப்புறமா சேர்க்கலாம். இல்லைனா அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஜெல்லி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இது இருக்கட்டும். இந்த பவுலில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கிறேன். இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம இதை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கரைச்சாச்சு. மறுபடியும் இந்த பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த தண்ணி ஓரளவுக்கு சூடானதும் இந்த அளவுக்கு கடற்பாசி எடுத்திருக்கேன். இதை உள்ளே சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம கடற்பாசி கரையிற வரைக்கும் இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இதில் நம்ம இப்போ சுகர் எதுவும் ஆட் பண்ண வேண்டியதில்லை. இதை ஜஸ்ட்டு கரைச்சிக்கிட்டா போதும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த கடற்பாசி எல்லாமே இந்த மாதிரி நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த பாத்திரத்தில் நான் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி ஃபுல் ஃபேட் மில்க் தான் எடுத்திருக்கேன். இதில் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காம தான் இந்த பாலை நல்லா காய்ச்ச போகிறோம். இப்போ இந்த பாலோட நான் 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்த சுகர் கரையிற வரைக்கும் இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பாலும் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நம்ம சேர்த்த சுகரும் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருக்க கஸ்டர்ட் பவுடரை இது கூட சேர்த்துக்கலாம். இதை சேர்க்கும்போது ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா பாலோட சேர்த்துக்கங்க. இல்லைனா நம்ம சேர்த்த கஸ்டர்ட் பவுடர் எல்லாமே இந்த பவுலோட அடியிலே தங்கியிருக்கும். ஸோ ஒரு தடவை நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கங்க. இப்போது இந்த பாலை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம கஸ்டர்ட் பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா இந்த பால் கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகிட்டே வரும். ஸோ கைவிடாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த பால் இந்த அளவுக்கு திக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க அகரை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்க்கும்போது இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா அகர் கரையாமல் இருந்துச்சுன்னா நம்ம ஃபில்டர் பண்ணும்போது தனியாக எடுத்துடலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இது இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பால் இந்த அளவுக்கு நல்லா திக்காகி வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு ஆற வச்சுக்கோங்க.
இப்போது இது வந்து ரொம்ப சூடாக இருக்குது. இந்த சூடோடையே நம்ம வந்து ஜெல்லி எல்லாத்தையும் சேர்க்க முடியாது. ஸோ இதை வந்து இந்த மாதிரி லைட்டாக கிளறி விட்டு ஆவியெல்லாம் அடங்குற வரைக்கும் நம்ம ஆற வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஜெல்லி சேர்த்துக்கலாம். இதை வந்து நீங்கள் கலந்து விடாமல் விட்டுட்டாலும் இது வந்து அப்படியே செட் ஆகிடும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது இந்தளவுக்கு லைட்டாக ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதில் ஜெல்லியெல்லாம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரெட் கலர், அடுத்தது க்ரீன் கலர் சேர்த்துக்கிறேன், அடுத்தது பிங்க் கலர் சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் பொறுமையாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இதை வந்து உங்களுக்கு எந்த ஷேப்பில் செட் பண்ணணுமோ அந்த மோல்டில் ஊற்றி செட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து இந்த ட்ரேயில் தான் செட் பண்ண போகிறேன். இதை வந்து 4 மணி நேரத்தில் நல்லா செட் ஆயிரும். அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். தேவையானப்போ வெளியில் எடுத்து கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி நல்லா செட் ஆகிருக்கு. இதை வந்து ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் கட் பண்ணணுமோ அது மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கலர்ஃபுல்லான கஸ்டர்ட் அகர் புட்டிங் இப்போ ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். அடுத்து நம்ம செய்ய போகிறது மஹலாபியான்னு சொல்லக்கூடிய ஒரு அரபிக் புட்டிங் தான். இதை செய்கிறதுக்கு நமக்கு நிறைய பொருட்கள்லாம் தேவைப்படாது. நம்ம வீட்டில் இருக்கிற 3 பொருள் இருந்தால் போதும், சூப்பராக செஞ்சிடலாம். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த பேனில் நான் இன்றைக்கி 1 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். பால் வந்து நல்ல கெட்டியான பாலாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஃபுல் ஃபேட் மில்க் தான் சேர்த்துருக்கேன். இந்த பாலோட நீங்கள் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. நல்ல திக்காக இருந்தால் தான் இந்த ரெசிபிக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த பாலில் நான் 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சுகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இது கூட 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு இதில் எந்தவித கட்டியும் இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த கார்ன்ஃப்ளவரை வந்து பால் கொஞ்சம் சூடாகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா தான் இதை வந்து நீங்கள் கட்டி இல்லாமல் கரைக்க முடியும். அப்படி இல்லைன்னா இது வந்து அங்கங்கே கட்டியாக நின்றுக்கும், கரைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த கார்ன்ஃப்ளவர் சேர்க்கும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சேர்த்த கார்ன்ஃப்ளவர் எல்லாமே கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கிறதுனால இந்த பால் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக திக்காக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சைட்லலாம் இந்த மாதிரி நல்லா எடுத்து விட்டு கலந்துக்கோங்க. இந்த ரெசிபி செய்யும்போது நான்ஸ்டிக் கடாய் யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நல்லா ஒட்டாமல் நம்ம ஈஸியாக எடுத்து விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பால் வந்து நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து கைவிடாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை வந்து கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பால் வந்து இந்த அளவுக்கு நல்லா திக்காக வந்திருக்கு. இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டோன்னா இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நமக்கு செட் ஆகி வரும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகவே இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்து நான் 2 பவுலில் தனித்தனியாக பிரிச்சுக்கிறேன். இப்போது இந்த ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரூஹப்ஸா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ நமக்கு வந்து ஒரு சூப்பரான பிங்க் கலர் கிடைக்கும். இன்னொரு பவுலில் நான் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு க்ரீன் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி சர்விங் கிளாஸ் எடுத்திருக்கேன். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத ஊற்றி நம்ம செட் பண்ணிடலாம். 2 கிளாஸில் பிங்க் கலர் சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம க்ரீன் கலர் சேர்த்துக்கலாம். இப்போது இதை வந்து 2 மணி நேரத்துக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுறலாம். 2 மணி நேரத்தில் இது நல்லா செட் ஆகிரும். செட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா செட் ஆயிருச்சு. இது மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சமாக ரூஹப்ஸா எடுத்திருக்கேன். இதை வந்து கொஞ்சமாக எடுத்து இந்த புட்டிங் மேலே நம்ம லைட்டாக சேர்த்துக்கலாம். இது மேலே கொஞ்சமாக கட் பண்ண பிஸ்தா, அப்புறம் கொஞ்சமாக பாதாம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட மஹலாபியா இப்போ ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
இது வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.